சித்திரை திருவிழாவுக்கு மதுரையே அதிர்றதுக்காக தயாராயிட்டு இருக்கு. 2 பிரம்மாண்ட தேரும் எவ்வளவு அழகா அலங்கரிக்கப்பட்ட தயாரில் இருக்கு பார்க்கிறோம். பண்பாட்டு தலைநகரம் மதுரையில திருவிழாக்களின் திருவிழா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மதுரை சித்திரை பெருவிழா 12ஆம் தேதி மீனாட்சி அம்மன் கோயில் கொடியேற்றத்தோட துவங்குச்சு. மொத்தம் 20 நாள் மீனாட்சி அம்மன் கோயில் திருவிழாவும் கள்ளழகர் கோயில் திருவிழாவும் சேர்த்து 20 நாள் இந்த விழா நடக்குது கோலாகலமா. உலகத்துல இப்பவும் இவ்வளவு 20 நாட்களுக்கு தொடர்ச்சியா எந்தவித உற்சாக குறைவும் இல்லாம இவ்வளவு பெரிய மக்கள் திரள், லட்சக்கணக்கான மக்கள் திரள் பங்கேற்கக்கூடிய விழாக்கள்ல மதுரை சித்திரை திருவிழாவும் ஒண்ணு. இந்த விழாவினுடைய முற்பகுதி, அதாவது 2 பகுதியா நடக்கு. ஒன்னு மீனாட்சி அம்மன் கோயில் வங்கி அம்மன் தினமும் வீதி உலா வந்துகிட்டு இருந்தாங்க. நேத்து அம்மனுக்கு பட்டாபிஷேகம், அதாவது மதுரையினுடைய அரசியாக மீனாட்சி முடிசூடியிருக்காங்க. இந்த வழக்கம் ஒரு பெண் தெய்வம் தனியாக முடிசூடி இன்னைக்கு திக் விஜயம் போறாங்க. 4 திக்குகளுக்கும் போய் விஜயம் செஞ்சு போருக்கு போறாங்க. இந்த வழக்கம் அப்படிங்கிறது வேற எந்த ஊர்கள்லயுமே இல்லாத ஒரு வழக்கம். ஒரு பெண் தெய்வம் தனியா முடிசூடி திக் விஜயம் போற வழக்கம். அப்படி திக் விஜயம் இன்னைக்கு முடிஞ்சு நாளைக்கு மீனாட்சி அம்மனுக்கும் சொக்கநாதருக்கும் திருக்கல்யாணம் நடக்க இருக்குது. ரொம்ப பிரம்மாண்டமா அம்மனுக்கு தாலி கட்டும் போது மதுரையில் இருக்க எல்லா தாய்மார்களும் அவங்களோட தாலியை மாற்றி கட்டிக்குவாங்க. அவ்வளவு தூரம் அவங்க உணர்வுபூர்வமான தொடர்பு மீனாட்சியோட கொண்டிருக்காங்க. அந்த மீனாட்சி கல்யாணம் முடிஞ்சு நாளை மறுநாள் மிக பிரம்மாண்டமான தேரோட நடக்க இருக்குது. மதுரையோட 4 மாசி வீதியில இந்த 2 தேர் ஓட இருக்குது. 2 தேர் முன்னாடி இருக்குது. பெரிய தேர் மீனாட்சியும் சொக்கரும் 2 பேரும் சேர்ந்து பயணிக்கக்கூடிய தேர் முன்னால நிக்குது. பின்னாடி இது மீனாட்சி மட்டும் தனியாக பயணிக்கக்கூடிய தேர். 2 தேராக பிரம்மாண்டமா நிக்குது. இந்த தேர் கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷ பழமையான தேர். இந்த தேர் மன்னர் திருமலை நாயக்கர் மதுரையை ஆட்சி செஞ்சப்போ அவரு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு இந்த தேர்களை செஞ்சு கொடுத்திருக்காரு. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட 400 வருஷமா இந்த தேர் பயன்பாட்டு இருந்துட்டு இருக்குது. இந்த தேரினுடைய கொஞ்சம் டெக்னிக்கலா நிறைய தொழில்நுட்ப ரீதியா கொஞ்சம் மாத்திருக்காங்க. தேரினுடைய சக்கரங்கள் இரும்புல மாற்றப்பட்டிருக்கு. தேருக்கு அந்த இழுவை மற்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கலா அந்த விஷயங்கள்லாம் மாத்திருக்காங்க. இது தவிர்த்து தேரினுடைய பண்பாடோ அதனுடைய பாரம்பரிய சிறப்புகளோ எந்தவித குறைவும் இல்லாம பராமரிக்கப்பட்டு ஒவ்வொரு வருஷமும் அவ்வளோ கொண்டாட்டத்தோட இந்த விழா நடக்கும். 2 தேரும் பார்க்கிறோம். முன்னாடி பார்த்தா 4 குதிரைகள் சீறி வர மாதிரி மரக்குதிரைகள் கட்டப்பட்டு இந்த தேர் தயாராகப்பட்டிருக்கு. முழுக்க தேர்களுக்கு வண்ண பூச்சி செய்யப்பட்டு அந்த தோரணங்கள்லாம் கட்டப்பட்டு மேல கொடியேற்றப்பட்டு தேர் முழுக்க அப்படியே பார்க்கவே நமக்கு அவ்வளோ ஆசையா தேரை பார்க்க கொண்டாட்டத்துக்கு தயாராகிற மனநிலைக்கு வருது. இந்த தேரை பொறுத்தவரை இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, திருமலை நாயக்கர் தேரை செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தேரை இழுப்பதற்கு மதுரைக்குள்ள போதிய திறனுள்ள மக்களோ இல்லைன்றதுக்காக அவர் அழகர் திருவிழா தனியா இங்க இருந்து சம்பந்தம் இல்ல. அழகர் திருவிழா மதுரையில சொல்லுவாங்க, அழகர் மீனாட்சி கல்யாணத்துக்காக வராரு, அவங்க 2 அண்ணன் தங்கச்சி அப்படின்னு. அது இல்ல, அழகருடைய ஊர்வலம் தனியா தேனூருக்கு போயிட்டு இருந்திருக்கு. அந்த தேனூருக்கு போன அழகர் ஊர்வலத்தை மதுரை நோக்கி திருப்புறார் திருமலை நாயக்கர். அப்படி கல்யாணம் முடிஞ்ச 2வது நாள் மதுரைக்கு வருமா திருப்ப. எதுக்காகனா தேரை இழுக்கிறதுக்கு போதிய ஆட்கள் இல்லைங்கும் போது அவங்களோட அந்த ஊர்வலத்தை பயன்படுத்திக்கணும், அழகர் ஊர்வலத்தில் போற மக்களை பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மக்கள் எல்லாம் தேரோட்டத்தை கூட்டு வராரு. அப்படித்தான் தேர் திருவிழாவுக்கு இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் கூடி நிக்கிறாங்க. கூடி நின்று விழாவை கொண்டாடி தீக்குறாங்க. அப்படி கொண்டாடப்படக்கூடிய இந்த விழா அப்படிங்கிறது நாளை கழிச்சு நடக்குது. ஒரு வகையில மறைமுகமா அழகர் தேரோட்டத்துக்கு உதவுறாருன்னு சொல்லலாம். அழகருடைய பக்தர்கள் உதவுறாங்க. அப்போ இந்த கீழமாசி வீதியில தேரடி மண்டபத்தில் 2 தேர் தயாரா இருக்கு. இங்க இருந்து நாளை மறுநாள் கிளம்பக்கூடிய தேரோட்டம் 4 மாசி வீதியில் நடக்கும். இன்னும் சொல்ல போனா மாசி வீதி மதுரையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வீதியிலையும் அந்தந்த மாசத்துடைய பேர் இருக்கும். ஆவணி வீதி, ஆடி வீதி, சித்திரை வீதின்னு அந்தந்த மாதங்களுக்கு அந்தந்த வீதிகளில் திருவிழா நடக்கும். இது மாசி வீதியில் நடக்கிறத பார்க்கும்போது தெரியுது நம்மளுக்கு அவ்வளவு தூரம் மாசி மாசம் தான் மதுரையில் சித்திரத்தில் நடந்திருக்கு முதல்ல. அப்புறம் இந்த வேளாண்குடி மக்களால் திருவிழாவை பார்க்க முடியல அப்படிங்கிற காரணத்துக்காக திருவிழா சித்திரை மாசத்துக்கு மாற்றப்பட்டு இப்ப சித்திரை மாசத்துக்கு திருவிழா நடந்துட்டு இருக்குது. அப்போ இந்த திருவிழாவினுடைய மிக முக்கியமான ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்க்கக்கூடிய சைவ வைணவ ஒற்றுமை தான். அப்போ பாண்டிய நாட்டில் இருந்த சைவ வைணவ மோதல் இருந்துச்சு, சமய மோதல் இருந்துச்சு. அதையெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணுன்றதுக்காக இந்த 2 விழாவையும் அழகர் திருமலை நாயக்கர் நினைக்கிறாரு. இன்னொரு முக்கியம் என்னன்னா, இங்க பார்க்கலாம் இந்த மாசி வீதி முழுக்க அவ்வளவு பெரிய சந்தைகள், கடைகள், பலசரக்கு வாங்குறதுக்கும் மக்கள் அவங்க அழகருக்கு போடுறதுக்கு குள்ளா தயாரிக்கிறதுக்கும் துருத்தி நீர் தெளிக்கிறதுக்கான பை தயாரிக்கிறதுக்கும் இப்படி மிகப்பெரிய சந்தைகள் இப்பவும் நடக்குது. 400 வருஷம்னால எதுவுமே இல்லாத இந்த இடத்துல மிகப்பெரிய சந்தைகள் நடத்துறதுக்கும் திருமலை நாயக்கர் திட்டமிட்டு தேரோட்டத்தை இந்த இடத்துல அமைக்கிறாரு. இன்னொன்னு,
இந்த விழாவின் போது மிகப்பெரிய பொருளாதார சுழற்சி அப்படிங்கிறது ஏற்பட்டதை பார்க்க முடியுது. மிகப்பெரிய அளவில் தலையிலேருந்து கால் வரைக்கும் A to Z சொல்லுவோம்ல, நம்ம அந்த மாதிரி அவ்வளவு பொருட்களும் இந்த திருவிழாவை மையமாக வச்சு மிகப்பெரிய சுழற்சி நடக்குது. தமிழ்நாடு முழுக்க இருந்து அவ்வளவு பெரிய 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த திருவிழாவில் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அவங்களுடைய பங்களிப்பு மூலம் இந்த திருவிழா அவ்வளவு பெரிய உணர்ச்சி வயமாக மாற்றப்படுது. இந்த விழாக்கு இப்ப மதுரை முழுக்க தயாராயிருச்சு. நாளைக்கு கல்யாணம், நாளை கழிச்சு தேரோட்டம் அப்படிங்கும்போது முழு கொண்டாட்ட மனநிலையில மதுரை மக்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. இப்பவே நாம அந்த கொண்டாட்டத்துக்கும் நம்மளும் தயாராயிட்டோம். தேரினுடைய பிரம்மாண்டம் நம்மளை இன்னும் குலுங்க வைக்குது, ஆடணுன்ற ஒரு மனநிலைக்கு நம்மளை தயார்படுத்துது. இங்கே இப்பவும் பார்க்குறோம், இந்த தேரினுடைய தேர் நிற்கக்கூடிய இந்த கீழமாசி வீதியில் இடதுபுறம் பார்க்கலாம். நம்ம அந்த அழகருடைய பக்தர்கள் அவருக்கு விரதம் இருந்து மாலை போட்டு வருவாங்க. அவங்க தலையில குல்லா வச்சுட்டு வருவாங்க. ஒரு மாதிரி மயில் இறகால அலங்கரிக்கப்பட்ட ஒரு குல்லா தலைப்பாகை ஓட்டுவாங்க. அந்த குல்லாவுக்கான ஒரு மூங்கில் கூட வச்சு அதுக்கு மேலே தான் பின்றாங்க. அதுக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சுட்டு இருக்கு, அங்கே தயாராக போயிட்டு இருக்குது. ஸோ அப்போ முழுக்க ஒரு மிக பிரம்மாண்டமான அந்த விழாவுக்கு முழு அளவிலான தயார் செய்யப்பட்டிருக்குது. மனநிலையில மிக உற்சாகமான மனநிலையில மக்கள் இருக்காங்க, மதுரை மக்கள். இன்னும் முக்கியமா திருவிழாக்கள் வழியாகத்தான், கொண்டாட்டங்கள் வழியாகத்தான் ஒரு சமூகம் உயிர்ப்போட இருக்கு, ஒன்னா இருக்கு, எந்தவித பேதங்களும் இல்லாம இருக்கு. இந்த திருவிழா இன்னும் அந்த பேதத்தை மொத்தமாக உடைச்சு இன்னும் நெருக்கமாக, இன்னும் உயிர்ப்போட மக்களை, மதுரை மக்களை, தமிழக மக்களை மாற்றும் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் கூட நமக்கு சந்தேகம் இல்லை.